சாய் பக்தர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, குரு பூர்ணிமா விழா வருகின்ற வியாழக்கிழமை அன்று எல்லா பாபா கோவில்களிலும் வெகு விமர்சையாக நடைபெற உள்ளது. இதில் இந்த திருச்சியில் உள்ள தென்ஷிரடி சாய்பாபா கோவிலில் வியாழக்கிழமை அன்று விழாக்கள் எக்கச்சக்கமாக நடைபெற உள்ளது. அதில் நீங்களும் கலந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி வியாழக்கிழமை நம்ம வீட்லேயும் பூஜை இருக்குது, காலைல ஸ்பெஷல் பூஜை இருக்குது, அதுலேயும் நீங்கள் கலந்துக்கணும். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, குரு பூர்ணிமா விழா நேற்று பார்ட் 1 போட்டிருந்தேன். இன்றைக்கி பார்ட் 2. பார்ட் 2ல் என்னத்தை பற்றி பேச போகிறோன்னா, சாய்பாபா அன்றைக்கி என்னெல்லாம் செய்யலாம், சாய்பாபாவுக்கு குரு பூர்ணிமா விழாவில் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு நம்பர் 1, நம்ம சச்சரிதம் பாராயணம் பண்ணணும். உங்கள் வீட்டில் சாய் சச்சரிதம் இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் பாராயணம் பண்ணுங்கள். உங்களால் எவ்வளோ அத்தியாயம் படிக்க முடியுமோ அவ்வளோ அத்தியாயம் படிங்க. அப்புறம் ஸ்தவன மஞ்சரி 108 இருக்கும், அந்த ஸ்தவன மஞ்சரியை படிங்க. அதுக்கப்புறம் அன்றைக்கி பாபாவுக்கு பாபாவோட சிலை இருந்துச்சுன்னா பாபா முன்னாடி விளக்கு ஏற்றி 2 ஊதுபத்தி ஏற்றி ஒரு சாம்பிராணி ஏற்றி உங்களோட பிரார்த்தனை என்னமோ அதை 108 மாலை, பேப்பர் மாலையை கட்டி அதை பாபாவோட கழுத்தில் பாபாவுக்கு போட்டுருங்க. அதே மாதிரி உங்களோட பிரார்த்தனை எல்லாத்தையும் பாபாட்ட ஒரு அரை மணி நேரம் உட்காந்து கண்ணை மூடி ஓம் ஸ்ரீ சாய்நாதாய நமகன்னு சொல்லிவிட்டு பாபாட்ட உங்கள் பிரார்த்தனையை நீங்கள் சொல்லுங்கள். பாபா உங்கள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவார். அதே மாதிரி வியாழக்கிழமை நம் வீட்டில் பாபாவுடைய சிலை இருப்பதால் வியாழக்கிழமை காலை ஒரு லைவ் இருக்குது. பாபாவுடைய குருவார் தின விழாவுக்கான சிறப்பு நேரலை உண்டு. அதனால் நீங்கள் மறக்காமல் கலந்து கொள்ள வேண்டும். பாபாவுடைய ஆசீர்வாதம் உங்களுடன் நிறைந்திருக்கட்டும். ஓம் சாய்ராம், ஸ்ரீ சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் ஜெய் சாய்ராம். மீண்டும் குருவார் அன்று சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சாய்ராம், 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 சாய்ராம்.